நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. இயேசு எரிகோவிற்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த மீட்பிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் இன்றைய நாளிலே சக்கேயுவை பற்றி, அவருடைய தேடலை பற்றி ஆழமாக கண்டுகொள்ள இருக்கிறோம். எனவே இன்றைய நாளிலே நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடியது சக்கேயுவின் தேடல் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தேடல் என்பது மனித வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்கிறது. மனிதனின் எல்லா தேடல்களும் 3 கேள்விகளுக்குள் அமைந்து விடுகிறது. முதலாவது கேள்வியாக, நான் எங்கிருந்து வந்தேன்? இரண்டாவது கேள்வி, வாழ்க்கையை எப்படி நடத்துவது? மூன்றாவது கேள்வியாக, இறப்பிற்கு பின்னால் வாழ்வு உண்டா என்ற இந்த சில கேள்விகள் நம்முடைய ஆழ்மனதிலே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. மனிதனின் இந்த 3 கேள்விகளுக்கான பதிலைத்தான் தனது அனைத்து தேடல்களிலும் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேடிக்கொண்டிருக்கிறான். இப்படி ஒரு தேடலின் கதாபாத்திரம்தான் விவிலியத்தில் நாம் காணும் சக்கேயுவாக பார்க்கப்படுகிறோம். சக்கேயு வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியை, வாழ்வின் அர்த்தத்தை தேடி அதை இயேசுவில் கண்டுகொள்ள கொண்ட ஒரு நபராக பார்க்கிறோம். பொருளையும் அதிகாரத்தையும் வாழ்வின் முற்பகுதியில் தேடிய சக்கேயு வாழ்வின் பிற்பகுதியில் இறைமையை தேடி வாழ்வை சீராக்கி கொண்டவர். அதாவது வாழ்க்கைக்கு பொருளை தேடியவர் பின்னர் வாழ்வின் பொருளை தேடிய அனுபவமே இந்த கதாபாத்திரமாக அமைகிறது. சக்கேயுவின் வாழ்வு தேடல், மனமாற்றம் போன்றவை இன்றைய சூழலிலும் நமது குடும்ப, சமூக, அரசியல் தளத்தில் ஒப்பிட்டு பார்ப்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது. சக்கேயுடைய வாழ்க்கை சூழலை நாம் பார்க்க வேண்டும். விவிலியத்தில் புனித லூக்கா நற்செய்தியில் மட்டுமே சக்கேயுவை பற்றி குறிப்புகளை வாசிக்கிறோம். விவிலியத்தில் வேறெங்கும் இவரை பற்றிய தரவுகள் இல்லை. சக்கேயு என்ற பெயருக்கு சக்கா என்ற எபிரேய வார்த்தையிலிருந்தும் வருகிறது. சக்கா என்றால் எபிரேய சொல்லுக்கு சுத்தமானவன், நேர்மையானவன் என்று பொருள். இந்த பெயரின் பொருள்களுக்கும் வாழ்வுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவராகவே வாழ்ந்தவர் சக்கேயு. விவிலியத்தில் சக்கேயுவை ஒரு மென்மையானவராக காட்டினாலும் மக்கள் அவரை ஒரு பாவியாக, அநியாயவாதியாக பார்ப்பவர்களாக பார்க்கப்படுகிறது. எனவே விவிலியம் சக்கேயுவை ஒரு செல்வந்த, வரி தண்டுவோருக்கு தலைவர் என லூக்கா 19:22 வசனத்திலே குறிப்பிடுகிறது. இவர் எரிகோ நகரில் வாழ்ந்தவராகவும் அங்கு வரிதண்டும் தொழிலை செய்தவராகவும் விவிலியம் சுட்டி காட்டுகிறது. எரிகோ பட்டணம் யோர்தானுக்கும் யூதாவுக்கும் நடுவே இருந்த மிகப்பெரிய வியாபார பட்டணம். விலையுயர்ந்த நறுமண பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் பட்டணமாக இருந்தது. இதனால் இங்கு வரிதண்டுதலும் அதிகமாகவே நடைபெற்று வந்தது. இத்தகைய சூழலில் இங்கு வரிதண்டுவோருக்கு எல்லாம் தலைவராக சக்கேயு அங்கு இருக்கிறார் என்று விவிலியம் கூறுகிறது. வரி தண்டுபவர்களை யூத சமுதாயம் பாவிகளாக, அநியாயக்காரர்களாக பார்க்கிறது. வரி தண்டுபவர்கள் ரோமை அரசிற்காக பணிபுரிந்து அநியாயமாக வரி வசூலித்து
வந்ததை இதற்கு காரணமாக மக்கள் பார்க்கிறார்கள். மக்கள் இவர்களை ரோமையர்களின் கைக்கூலியாகவே பார்க்கிறார்கள். கட்டாய வரி வசூல், பொருட்களை அபகரித்துக் கொள்வது, ஏற்றுமதி செய்யாவிட்டால் தடுப்பது, குறிப்பிட்ட தொகைக்கு மேல் வசூலிப்பது என இப்படி இவர்கள் ஈடுபட்டதனால் இவர்களை யூத சமூகத்தினின்று ஒதுக்கியே வைத்திருந்தார்கள். இவர்கள் அநியாயமாக வரி வசூலித்தார்கள் என்பதற்காக சான்றையும் நாம் லூக்கா நற்செய்தியில் 3:12 காண்கிறோம். வரி தண்டுவோர் திருமுழுக்கு யோவானிடம் வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் பெறாதீர்கள் என்றார். இதனின்று அவர்கள் அநியாயமாக வரி வசூலித்ததும் பொருட்களை அபகரித்து கொண்டதும் உண்மையாகிறது. இத்தகைய காரணங்களால் வரி தண்டுபவர்களை யூத சமூகம் வெறுத்து ஒதுக்கியது. மேலும் சக்கேயு குள்ளமாக இருந்தார் என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. யூத கலாச்சாரத்தில் உடல் குறைபாடு என்பது கடவுளின் தண்டனையாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக யோவான் நற்செய்தி 9:2 இயேசுவின் சீடர், ராபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று பார்வையற்ற ஒரு மனிதரை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள். ஆகவே உடல் குறைபாடு என்பது மனிதனின் பாவத்திற்கான தண்டனையாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் உடல் குறைபாடு உடையோர் கடவுளுக்கு பலி செலுத்த தடை செய்யப்பட்டார்கள் என்பது லேவியர் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 17 முதல் 21வது வசனம் வரை குறிப்பு தருகிறது. நீ ஆரோனிடம் கூற வேண்டியது, உன் வழிமரபினரில் உடல் ஊனமுற்றவர் கடவுளுக்கு உணவல் படையில் செலுத்துதல் ஆகாது. உடல் ஊனமுற்றவர் எவரும் அருகில் வர வேண்டாம். பார்வையற்றவர், முடவர், கைகால் ஒடிந்தவர், குள்ளர், கண்ணில் பூ விழுந்தவர், சொறி சிறங்கு உடையவர், அன்னகர் எவரும் வேண்டாம் என்கிறது அக்குறிப்பு. ஆகவே உடல் குறைபாடு என்பது பாவத்திற்கான தண்டனையாகவும் தீய ஆவியின் செயல்பாடாகவும் மேலும் கடவுளுக்கு முன்னால் ஒரு தீட்டாகவும் பார்க்கப்பட்டது. எனவே பொது இடங்களில் அவர்கள் கேலிக்கும் ஏளனத்திற்கும் ஆளானார்கள். சக்கேயுவும் குள்ளமாக இருந்ததால் பொதுமக்களின் கேலிக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகியிருப்பார் என்பது நமக்கு புலப்படுகிறது. எனவே நாம் சக்கேயுடைய அந்த குறிப்புகளை பார்த்த நாம் இப்பொழுது சக்கேயுடைய தேடலுக்கு நாம் கடந்து செல்வோம். சக்கேயுடைய தேடல் மட்டுமல்ல, இன்று மனித குலமாகிய நம்முடைய தேடலும் அவருடைய தேடலும் ஒத்திருப்பதாக பார்க்கிறோம். எனவே சக்கேயுவின் நிகழ்வை நாம் வாசிக்கும் போது அதில் 3 வகையான படிமுறைகளை நாம் காண வேண்டும். 1 தேடல், 2 கண்டுகொள்ளுதல், 3 மீட்படைதல். இங்கே தேடலில் ஆரம்பித்த சக்கேயுவின் வாழ்வு மீட்படைதலில் நிறைவடைவதை நாம் பார்க்கிறோம். எனவே முதலாவதாக தேடல் என்ற ஒரு சிந்தனையை எடுத்து நாம் சிந்தித்து பார்ப்போம். சக்கேயுவிடம் செல்வம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, ரோமை ஆட்சியாளர்களோடு தொடர்பும் இருந்தது. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை, சமூகத்தில் நன்மதிப்பு இல்லை, பொதுமக்களின் வெறுப்பிற்கும் வசை மொழிக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகி இருந்தார். பொருளையும் அதிகாரமும் இருந்ததால் மகிழ்ச்சியின்மையும் சமுதாய புறக்கணிப்பும் கசப்பான வாழ்வு அனுபவமும் சக்கேயுவை ஒரு மாற்றத்தை நோக்கிய தேடலுக்கு உந்தி தள்ளியது. மாற்றம் வேண்டும் என்ற தாகம் அதை நோக்கி தேடத் தொடங்கியது. இந்த தேடலில் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார் சக்கேயு. இயேசு பாவிகளை நேசிக்கிறார், வாழும் கலையை கற்றுத்தருகிறார், நோய்களை குணமாக்குகிறார் என்பதோடு அவரை தேடி செல்வோர் உண்மையான மகிழ்ச்சியை கண்டுகொள்கிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறார் சக்கேயு. எனவே இயேசுவை நேரில் காண வேண்டும், அவரோடு உரையாட வேண்டும் என்ற ஆவல் அவருக்குள் எழும்புகிறது. ஆனால் இயேசுவை சுற்றி எப்பொழுதும் மக்கள் பெருங்கூட்டமாய் இருந்ததையும் தன்னை கண்டாலே ஒதுக்கி போகின்ற கூட்டம் இயேசுவிடம் தன்னை நெருங்க விடாது என்பதையும் நன்கு அறிந்திருந்தார். ஆனாலும் இயேசுவை எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும் எனும் தனியாத தாகம் உள்ளத்தில் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இயேசு தன் இருப்பிடம் வழியாக கடந்து போகவிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட சக்கேயு அவரை பார்க்க ஓடுகிறார். ஆனால் அங்கே பெருங்கூட்டத்தை கண்ட சக்கேயு அருகில் இருந்த மரத்தில் ஏறிக்கொள்கிறார். மரத்தின் மீது அமர்ந்தாவது இயேசுவை காண வேண்டும் என்பதே அவருடைய உள்ளத்து விருப்பமாக இருக்கிறது. ஆயினும்
இங்கே நிகழ்வது வேறாகிறது. சக்கேயு இயேசுவை தேடும் வேளையில் இயேசுவும் சக்கேயுவை தேடுகிறார். அவரோ சக்கேயுவின் தேடலின் உள்ள கிடங்கினை, தேடலின் தீவிரத்தை புரிந்து கொள்கிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று மத்தேயு 7:7 இயேசு கூறியது போல இங்கு தன்னை தேடிய சக்கேயுவை தேடிச் செல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக கண்டுகொள்ளுதல் என்பதை பார்க்க இருக்கிறோம். எனவே இயேசு சக்கேயுவின் சந்திப்பு மிகவும் சுவாரஸ்யமாக பார்க்கப்படுகிறது. காட்டு அத்திமரத்தில் ஏறிய சக்கேயு மிகப்பெரிய கூட்டத்தின் நடுவே சென்று கொண்டிருந்த இயேசுவை காண முற்படுகிறார். யாரும் தன்னை பார்க்கவில்லை. எனவே யாவருக்கும் தெரியாமல் கூட்டம் தன்னை கடந்து போன பின்னால் மரத்திலிருந்து இறங்கிச் செல்லலாம் என காத்திருந்தவருக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. தூரத்தில் நின்று கொண்டிருந்த இயேசு மரத்தின் அருகே வந்து அண்ணாந்து பார்த்து, சக்கேயுவே, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று லூக்கா நற்செய்தி 19:5 குறிப்பிடுகிறார். விவிலியம் இயேசு சக்கேயுவை அண்ணாந்து பார்த்தார் என குறிப்பிடுகிறது. அண்ணாந்து பார்ப்பது அல்லது மேல் நோக்கி பார்ப்பது இறைவேண்டலின் போது ஏறெடுக்கும் செயலாக பார்க்கப்படுகிறது. இறைவனிடம் வேண்டுகின்ற போது அண்ணாந்து பார்ப்பது யூத மரபில் சமய வழக்கம். திருப்பாடலில் பார்க்கிறோம். திருப்பாடல் 121 2வது வசனத்திலும், திருப்பாடல் 123 1வது வசனத்திலும் அவ்வாறே குறிப்பிடப்படுகிறது. இயேசுவும் இறைவேண்டல் செய்யும் போது அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார் என யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இம்முறை இறைவேண்டலுக்காக அல்ல, மாறாக ஒரு மனிதனை சந்திப்பதற்காக அண்ணாந்து பார்க்கிறார். பாவி என்று இந்த சமூகம், இந்த சமுதாயம் கீழாக தாழ்வாக பார்த்தவரை இயேசு அண்ணாந்து பார்க்கிறார். இயேசு அண்ணாந்து பார்த்தபோது அவர் ஒரு பாவியை அல்ல, மாறாக தன்னை உளமாற தேடிய, தனது வாழ்வின் அர்த்தத்தை தேடிய ஒரு ஆன்மாவை கண்டுகொள்கிறார். தன்னை முன்பின் அறியாத ஒருவர் தன் பெயரை சொல்லி சக்கேயுவே, விரைவாய் இறங்கி வா என அழைப்பது பார்த்த சக்கேயு திகைத்து போகிறார். நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைப்பேன் என எசாயா 43:1 இறைவாக்கு இங்கே ஆழமாக பொருள்படுகிறது. சக மனிதர்கள் அவரை குறைகளோடும் தவறுகளோடும் அடையாளப்படுத்தும் வேளையில் இயேசு அவரின் பெயரை சொல்லி அவரை மேன்மையோடு அடையாளப்படுத்துகிறார். இறைவனின் பார்வையில் நாம் அனைவருமே விலையேற பெற்றவர்கள் என்றோ, தொடர்ந்து இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்பதையும் இயேசு குறிப்பிடுகிறார். இயேசுவின் விருப்பம் அவரோடு உரையாட வேண்டும் என்ற ஆவலை காட்டுகிறது. தங்குதல் என்ற வார்த்தைக்கு விவிலிய பின்னணியில் இணைந்திருத்தல் என்றும் பொருள் உண்டு. இணைந்திருப்பது நெருக்கமான உறவை குறிப்பது. தன்னில் இணைந்திருக்கவும் மாற்றம் காணவும் மிகுந்த பலனளிக்கவும் இயேசு இங்கே சக்கேயுவுக்கு வாய்ப்பளிக்கிறார். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்ற யோவான் எழுதிய நற்செய்தி 15:5 குறிப்பிடுவது போல இயேசுனுடைய கூற்று இங்கு முற்றிலுமாக பொருந்தி போகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவோடு சக்கேயு இணைகிறார், அதிக விளைச்சலை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். இறுதியாக 3வது தலைப்பினுடைய கீழ் பார்க்கும்போது மீட்படைதலை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இவ்வுரையாடலின் அடுத்த படி நிலையாக சக்கேயு தனது வீட்டில் இயேசுவுக்கு மிகப்பெரிய விருந்தளிப்பதை காண்கிறோம். தன்னை தேடி வந்து தன்னோடு உரையாடி பந்தியில் உடன் அமர்ந்து தனக்கு புது வாழ்வை தந்த இயேசுவுக்கு சக்கேயு இன்ப அதிர்ச்சி அளிக்கிறார். அனைவர் முன்னிலையிலும் எழுந்து நின்று இயேசுவிடம், ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என லூக்கா நற்செய்தி 19:8 கூறுகிறார். இயேசுவை காண வேண்டும் என்ற அவரின் தேடல், அதன் நீட்சையாக உண்டான சந்திப்பு சக்கேயுக்கு மிகப்பெரிய மனமாற்றத்தையும் புது வாழ்வையும் கொடுத்தது. சக்கேயுவின் இத்தகைய அனுபவம் அவரது உயிர்த்தெழுதலின் முன்னோட்டம் என்றே எண்ண தோன்றுகிறது. வரி வசூலிக்கும் இடத்தில் அமர்ந்து பொருட்களை பெற்று கொண்டிருந்த சக்கேயு இப்பொழுது எழுந்து நின்று
பொருளை பகிர்ந்து கொள்கிறார். புதிய வாழ்வை எழுந்து நின்று எழுச்சியோடு தொடங்குவதாக நாம் பார்க்கிறோம். சக்கேயுவின் மனமாற்றம் 2 அடையாள செயல்களை முன்வைக்கிறது. ஒன்று, தனது உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பது. 2வது, எவரிடம் இருந்தாவது எதையாவது கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்ற உண்மையான மகிழ்ச்சி என்பது பொருளை சேர்ப்பதில் இல்லை, மாறாக அதை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வதில்தான் இருக்கிறது என்றும், ஏதேனும் தவறுதலாக கவர்ந்திருந்தால் மோசே சட்டப்படி விடுதலை பயணம் 22:1 குறிப்பிடுவது போல அதற்கு பரிகாரம் செய்வதும், அதாவது 4 மடங்கு திருப்பி கொடுப்பதே சரியானது என்றும் நமக்கு பாடம் கற்பிக்கிறார். இம்மாற்றத்தை கண்ட இயேசு அவரிடம், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்கிறார். எனவே சக்கேயுவின் தேடல் இயேசுவை கண்டுகொள்ள செய்ததுடன் மீட்படையவும் மீட்பையும் பெற்றுக் கொடுக்கிறது சக்கேயுவுக்கு. இன்றைய சமூக அரசியல் சூழலில் சக்கேயுடைய தேடல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்திய சமூகம் சாதிய பொருளாதார வர்க்க படிநிலைகளின்படி கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. சாதியம், மதம், இனம், நிறம், மொழி, பொருளாதாரம் இவைகளே ஒரு மனிதனின் தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வை நிர்ணயிக்கின்ற காரணிகளாக இருக்கின்றது. இவை இன்றைய சமூகத்தின் தனி மனிதர்களுக்கிடையே மனக்கசப்பையும் வெறுப்பையும் உயர்வு தாழ்வு எண்ணங்களையும் விதைக்கின்றது. இத்தகைய சூழலில் இன்றைய சக்கேயுவின் தேடல் சமூகத்தில் தனது இருத்தலின் அங்கீகாரத்தை நோக்கிய தேடலாகவே இருக்கும். நாம் வாழும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட சக்கேயு அதே சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஏக்கமும் தேடலும் தான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகிறது. ஆகவே இச்சமூகம் வியந்து பார்க்கின்றது, மதிக்கின்ற இயேசுவை தேடுவதன் மூலம் தமது சமூக அங்கீகாரத்தை கண்டுகொள்கிறார் சக்கேயுவின் தேடல். இயேசுவின் சந்திப்பு அவருக்கு தடைகளை உடைத்தெறிந்து புது வகையான சிறப்பான மதிப்பீடு அடையாளத்தை கொடுத்தது. அவ்வாறே உலகில் இன்று நிகழும் போராட்டங்கள் பலவும் அத்தகைய இருத்தலை அடையாளப்படுத்தும் நோக்கிலே எழுந்த போராட்டங்களாக இருக்கின்றன. ஒடுக்கப்பட்ட, உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒவ்வொரு தனி மனிதனும் சமூகமும் தங்களின் அடிப்படை இருத்தலை உறுதி செய்யவும் மனித மாண்பு நிலைநாட்டப்படவும் மேற்கொள்ளும் தேடல்கள் அனைத்தும் சக்கேயுவின் தேடலையே ஒத்திருக்கின்றது. எனவே நம்முடைய சக்கேயு நமக்கு காட்டும் ஆன்மீக விடுதலையும் நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மதமும் கடவுளை காணும் வழியை கற்றுத்தருகிறது. அன்பு, அறம், ஈகை, வழிபாடு, நோன்பு மற்றும் இறைவேண்டல் என கடவுளை தேட வழிகள் பல உண்டு. கடவுளை காண சக்கேயு மேற்கண்ட வழியும் இதை ஒத்ததே. தூய உள்ளமும் மாற்றமும் வேண்டிய மனமும் சக்கேயுவை இயேசுவை காணச் செய்தது. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்பது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. உள்ளத்தால் கடவுளை தேடுவோர் நிச்சயம் அவரை கண்டுகொள்வார் என்பதற்கு சக்கேயு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். இந்திய ஆன்மீகத்தில் ஒருவர் இறை சந்திப்பின் உச்சநிலையை தொடுவது என்பது மறுபிறவிக்கு சமம் என்பார்கள். சக்கேயுவின் இறை சந்திப்பு அவ்வாறே நிகழ்ந்தது. அவருக்கு இச்சந்திப்பின் உச்ச நிலையானது மறுவாழ்வுக்கும் மறுபிறப்பிற்கும் வழிகாட்டுகிறது. இயேசு நிக்கதேமிடம் மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என்று யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே கூறுகிறார். இவ்வாக்கு இன்று சக்கேயுவுக்கு இறையாட்சியை காண செய்கிறது, அவரை மீட்படைய செய்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. மேலும் சக்கேயுடைய தேடலில் மலர்ந்த சந்திப்பும் பொருளாதார விடுதலையும் சுட்டி காட்டுகிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எனும் கூற்றுக்கிணங்க எல்லா உயிர்களையும் நேசிக்கவும் இல்லாதவர்களோடு இருப்பவற்றை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும் என்ற படிப்பினையும் கற்றுத்தருகிறது. பெரும் பொருள் படைத்தோர் இன்னும் சேர்ப்பதும் ஏழையோர் இன்னும் பரம ஏழையாகவும் தொடர்கின்ற பொருளாதார கட்டமைப்புகளை உடைத்தெறிய வேண்டும். பகிரும் மனம் மலர வேண்டும். சக்கேயுவின் மனமாற்றம் வாக்குமூலம் இன்று பலருக்கும் பாடமாக புகட்டப்பட வேண்டும். அதாவது என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பதும், தவறுதலாக கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுப்பதும் பலருக்கு இன்று கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும்
தன்னிடம் தன் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது என சில தவறான வழிகளில் வந்தது என்பதை சக்கேயுவால் உணர முடிகிறது. இத்தகைய மனநிலை பலருக்கு தோன்றுவதே இல்லை என்பதே மிகுந்த வேதனைக்குரியதாக இருக்கிறது. பகிர்தலை நிறைவை தரும் சக்கேயுவிடமிருந்து உலகோர் இன்று கற்க வேண்டிய பாடங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. தேடல் மனித வாழ்வில் இயங்கும் சக்தி. அதுவே மனித குலத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் சக்தியாக இருக்கிறது. தனி மனிதனின் தேடல் தனக்கும் தன்னை சார்ந்திருப்பவருக்கும் உயர்வையும் உயர்வின் வழிகளையும் கற்றுத்தர வேண்டும். சக்கேயுவின் உண்மையான ஆழமான நேர்மையான தேடல் தன்னிலும் தன்னை சுற்றிய சமூகத்திலும் அதிர்வலைகளையும் மாற்றத்தையும் கொண்டு வந்தது. அங்கே சக்கேயுவின் மாண்பும் மதிப்பீடுகளும் மீண்டும் கட்டமைக்கப்பட்டது. அவ்வாறு மாற்றம் வேண்டி தொடரும் ஒவ்வொரு தேடலிலும் அத்தேடலின் மாண்பு மதிப்பீடுகளும் மீண்டும் மறு கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது நிச்சயமே. மனிதம் அங்கே ஒப்புரவானதிலும் புனிதம் அங்கே மீட்பு வழங்கியது. ஆகவே மனிதன் புனிதமானது, விடுதலை பெற்றது. தனி மனித மாற்றத்திற்கும் சமூக கட்டமைப்பிற்கும் மாற்றத்திற்கும் சக்கேயுவின் தேடல் இன்றும் என்றும் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாகவே இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய உணவுகளே, நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை தேடுவோம், அவரை கண்டடைவோம், நாம் மீட்படைவோம். அப்பொழுதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்களும் இந்த சமூகமும் மீட்படையும் என்பதை சுட்டி காட்டுகிறது. அவ்வாறு நாமும் முயற்சி எடுப்போம், ஆண்டவரிடம் மீட்பு பெறுவோம், நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இயேசுவை வரவேற்போம். ஆமென்.